ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களால் வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் கம்மி பண்ண முடியலையா? ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே போல் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது கவலையே வேணாம். இதில் இரும்பு சத்து, புரதச்சத்து, கால்சியம் இருக்கிறதுனால இந்த டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கப்பு கொள்ளு எடுத்துக்கிறேன். கொள்ளு நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால கெட்ட கொழுப்பு கரைக்க உதவுகிறது. இதில் நம்மளுக்கு இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் இருக்கிறதுனால சளி, இரும்பல், ஜலதோஷம் பிரச்சனைகளை குணப்படுத்த உதவுகிறது. எந்த கப்பால் கொள்ளு அளந்தமோ அதே கப்பால் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இதில் இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இது கூடயே நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க உதவுகிறது. 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. நான் வெள்ளை உளுத்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கலாம். இதில் புரதச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளை வலுவாக்கிறது. இதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா மண் தூசெல்லாம் இருக்குங்க, அதனால் 2-3 டைம் கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் 8 ஹவர்னா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. தட்டு போட்டு மூடி 8 ஹவர் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 8 ஹவர் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ இந்த தண்ணியை நம்ம வெடிக்கட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கலாங்க. நிறைய இருக்கிறதுனால நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு, இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த மாதிரி நைஸாக இருந்தால் போதுங்க. இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். அடுத்த பேட்சும் போட்டுக்கலாங்க. இதுக்கு உப்பு போட தேவையில்லைங்க, ஏன்னா ஏற்கனவே நான் உப்பு போட்டுக்கிறேன். அதனால் இதையும் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ அந்த மாவுலேயே நம்ம இந்த மிக்சியில் இருக்கிற மாவை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கலாங்க. இதை தட்டு போட்டு மூடி ஒரு 4 ஹவர் புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 4 ஹவர் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு புளிச்சிருந்தால் போதுங்க. ஓவராகவும் புளிச்சிருந்தாலும் புளிப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்குங்க. அதனால் இந்த அளவுக்கு புளிச்சிருந்தால் போதுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா நல்லா காஞ்ச உடனே ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா நம்ம மெலிசாக தேய்ச்சோம்னா தோசை மெலிசாக வருங்க. 1 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் நெய் கூட ஊற்றி பசங்களுக்கு கொடுங்க. நார்மலாக நம்ம அரிசி தோசைக்கு ஆப்பசோடா போடுவோங்க. ஆனால் இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசைக்கு அதெல்லாம் போட தேவையில்லைங்க, அப்படியே நல்லா வருங்க. பாருங்கள், தவாவில் தோசை ஒட்டாமல் வருது. இப்போ திருப்பி போட்டு மறுபக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த தோசையை வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ்க்கு உதவுதுங்க. தோசை பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஹெல்த்தியான வெயிட் லாஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு சட்னி, சாம்பார் எது இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சேனலில் அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட்டு நிறைய செஞ்சுருக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ரெசிபியை ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.